காப்பிரைட் டிஸ்க்ளைமர். அப்பாடா ஒருத்த வரான். நிறுத்தே. டேய் பச்சை ஆட்டோ என்னடா வச்சிருக்க? சாப்பிட பசிக்குதே. ஐயோ ஏன்டா வெள்ள சட்டை எதுக்குடா ஆட்டோவை இப்ப அன்வான்டா கவுத்துன? டீசெண்டா தானே டிஸ்டர்ப் பண்ண. போச்சு, இதுல தாய்க்குள்ள வேற தவழ்ந்து கிடந்துச்சா? சுத்தம். வர ப்ராப்ளம் பண்ணாமையே என் பாவக்கணக்கு ஏறிட்டே போகுது. அப்படி என்ன வச்சிருக்க ஆட்டோல? டேய் என்னடா ஒண்ணுமே இல்ல உள்ள. சரி வா ஆட்டோவையாவது தூக்கி விடுறேன், பாவக்கணக்காவது கொஞ்சம் டெபிட் ஆகும். ப்ரோ 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 ஏதாவது சாப்பிட்டு இருந்த குடு ப்ரோ, பசிக்குதே. ஏண்டா இந்த ஏரியால நான் 3 வருஷமா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கேன், எனக்கே ஒன்னும் கிடைக்கலையா? என்னமோ 3 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு முக்கிட்டு இருக்கேன். ஓடா கம்முனு. ஏய் ஏன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்க? என்னைக்காவது சீக்கிரம் வந்து தொலை. நாய் மாதிரிலாம் என்னால நாக்க தொம்ப போட்டுட்டு இருக்க முடியாது. டைமுக்கு சோறு வரல, அப்புறம் சேதாரத்தை சன் டிவில பாப்பேன். சிங் 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 எல்லாம் நல்லா இருக்கு, ஆனா என்ன பாட்டுன்னு தான் புரியல. ஹாய், இது ஏன் வழி? தனி வழி வரக்கூடாதுன்னு தெரியும்ல. இது பெரிய ஹைவே, அப்படியே பெட்ரோல் ஆபீசர் வார்னிங் பண்றாரு. இது ஹைவேவோ லோவேவோ, ஆனா உனக்கு இது ராங் வே, புரிஞ்சுதா? கேடிக்கு ஆடி மாசத்துல ஜோடி இல்லாம பித்து புடிச்சு திரியறான் பைத்தியக்கார. ஒரு டப்பா ஸ்நாக்ஸ ஒரே கல்பா அமுக்க பக்குது பத்தி அது ஒத்தரோசா உள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா நீ. ஐயோ என் டிராகன் ஃப்ரூட் யார் இந்த நாச வேலைய பார்த்தது? நீ சந்தேகப்பட்டது சரிதான் மம்மி. இதுக்கு காரணம் வேற யாரும் இல்ல, இந்த நன்றி கெட்ட நாய் தான். அத நான் என் வாயால பார்த்தேன். இதுதான் நான். இது என்னோட குட்டி ஸ்டோரி. பிறக்கும் போதே பேக்மேனோட பேக்கப் மாதிரி பிறந்தனால எனக்கு பயனா என்னன்னே தெரியாதுன்னு வாழ்ந்தேன். அதே மாதிரி எங்க வீட்லயும் என்னை அன்பா அரவணைப்பா பாசமா புரோட்டீன் எல்லாம் கொடுத்து வளர்த்துனாங்க. நானும் அப்பப்போ எனக்குள்ள பேட்மேன் பவர் இருக்கிறதா நினைச்சு பூனைகளை எங்க ஏரியால அசால்ட் பண்ண பாப்பேன். ஆனா எவனும் ஒரு இன்ச்சு கூட அசைய மாட்டானுன்னு, ஒரு பஞ்சுக்கு கூட பதற மாட்டானுன்னு. எல்லாரும் என்னை ஒரு காமெடியனா தான் பார்த்தாங்க. அப்புறம்தான் எனக்கே தெரிய வந்தது, உண்மையாவே நான் ஒரு காமெடி பீஸ் தான். அப்பதான் ஒரு முக்கியமான முடிவெடுத்தேன். எங்க ஏரியால என்னைய பல தடவை அடியோ அடின்னு அடிச்சு துவச்ச ஒரு பெண் பூனைய எப்படியோ மிஸ்மரைஸ் பண்ணி மேரேஜ் பண்ணேன். அது மூலமா என் வம்சாவளிய வீரமாக்கணும்னு பார்த்தேன். நான் நினைச்ச மாதிரியே குட்டிங்க மணிமணியா மானாவரியா பிறந்தாங்க. அங்கதாண்டா வச்சாங்க எனக்கு ஒரு ஆப்பு. அதுல ஒருத்தன் என்ன மாதிரியே என்ன பார்த்துட்டே பிறந்த மாதிரி இருக்கான். சரி பார்க்கதான் என்ன மாதிரி இருக்கான்னா ஆட்டிடியூடும் அப்படியே என்ன மாதிரியே இருக்குது. பிறந்தாண்டா பேக்கப் ஆஃப் பேட்மேனுக்கே ஒரு பேக்கப்ல தான் தோணுச்சு. அப்புறம் கிளைமேக்ஸ் என்ன, அவன் வாழ்க்கையும் தான். இங்க பாத்தீங்களா இந்த மீனோட வாய் எவ்வளவு பெருசா இருக்கு? மீனோட வாய பாத்தியே, என்னோட வாய பாத்தியாயா? நீ ஜொல்லு ஃபுல்லாகி போட்டு கவுந்தர போதியா? சீக்கிரமா குடு. இது உனக்கு குடுக்கறதுக்காக பிடிக்கல, காமிக்கிறதுக்காக பிடிச்சேன். இப்ப விட்டுறலாம். யோ என்னையா பண்ற? ஓ அகிம்சை ஆத்துக்கு வந்துதான் காண்பியா? கூல் டவுன் கூல் டவுன். கடைசி வரைக்கும் வாய பார்க்க வச்சுட்டீல. கூல் ஊத்த போறீங்களா பாஸ்? இவ வேற கருப்பு கலர் கார்லயே கழுகும்னு ஒரு உருவம் தெரியுதுன்னா அது இந்த கரீசால மட்டும் தாண்டா முடியும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் என் அன்பான மனைவியே. பாப்பாக்களுக்கு பால் கொடுக்கறியா? பெருமையா இருக்கு. என் வம்சத்தை விருத்தி பண்ணிருக்க. இனிமே உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாப்பேன், காதுக்குள்ள வச்சு கேப்பேன், வாய்க்குள்ள வச்சு வளர்ப்பேன். என்னது வாய்க்குள்ள வச்சு வளர்ப்பியா? என்ன முத்திருச்சா இவனுக்கு? அவசரப்பட்டு அம்மா ஆயிட்டமோ? அன்பே, இந்த பிரபஞ்சமே பொழந்துகிட்டு உளுந்தாலும் நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. ஆனா இந்த ஸ்டூபிட் ஃபெலோ லைட்ட போட்டு நம்ம ஷேடோவை செப்பரேட் பண்ண பாக்கறான். நீ சோகமாகாத, சில வினாடி எல்லாம் அவனை நான் செதச்சிடுறேன், சரியா? பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்க. எது பரதநாட்டியமா? என் சீக்கிரட் அடிய சீக்கிரட்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இந்த வலை முட்டை இல்லைனா செல மாதிரி இருக்கிறாப்புல என் கலையால கவுத்திருப்பேன். டேஸ்ட் செக் ஓவர். இதுல போடுங்க ஓனர். நீங்க ஏன் சுமந்துட்டு இருக்கீங்க? இதுக்கு மேல நான் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன். சரி வா, இந்த கல்வி கோச் பண்றேன். ஒன்னும் தேவையில்லை, எனக்கே தெரியும். அட வான்னு சொல்றேன்ல.
தேவையில்லை போடா. ஏய் என்ன போடான்னு அடிக்கிற? சைல்டு அட்டாக் மோட் ஆக்டிவேட்டட். தினமும் காலை எழுந்தவுடன் ஓனரோடு யோகாசன பயிற்சி. முதலில் பாடி ஸ்ட்ரெச், பிறகு அப்டோமன் கிரன்ச், அதுக்கப்புறம் டாக் போஸ் பயிற்சி, அது முடிந்தவுடன் மூச்சு பயிற்சி. ஹாய், எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது போதும். இப்ப மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணு. ஓகே ஓனரு, ஆனா இப்படி படுத்தா மறுபடியும் தூக்கம் வருது. ஏய், என்ன இது கன்றாவியான போஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? கிளீனிங் ப்ராசஸ் அப்போ கிளீவேஜ் தெரியத்தான் செய்யும். நீ ஏன் பாக்குற? கண்ணு முடியா? ஹாய், எனக்கு பைத்தியம் முடியுது பாத்துக்க. உன் கூட போராடி பன்னு குட்டி, ஏமா இவ்வளோ கோவப்படுற? பாரு முடியெல்லாம் எப்படி முட்டிக்கிட்டு நிக்குதுன்னு. கொஞ்சம் பொறுமையா இருமா. பைத்தியம் முடியல போயிரோளுதா. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? இப்ப பாரு எப்படி ஓடுறன்னு மட்டும். ஏய், பாத்தே பொறுமையா. டேமேஜ் ஏதாவது ஆச்சு டேஞ்சர் மோடுக்கு போயிருவேன். நெயில்ஸ் எல்லாம் பத்திரம், அதான் வெப்பனே தெரியும்ல. என்ன பிரைவேட் பார்ட்ஸ்ல பர்மிஷன் இல்லாம கை வைக்கிறான்? ஏய், நானே என்னைய நல்லாதான் கிளீன் பண்ணிப்பேன். தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க நீயே, விடு என்ன. சரி இரு, கத்தாத. இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குது. என்னது இன்னும் ஒரு ஸ்டெப் இருக்கா? என்னைய குளிச்சு விடுறியா இல்ல துவச்சு விடுறியா? இரு, கிளீன் வாட்டர்ல அலசி எடுக்கணும். ஏய், அலாஃபி எடுக்க நான் என்ன அரிசியா? இந்த கர்ரீஸ் கம்ஃபர்டபுளா இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சேஃப், புரியுதா? சரி போது, எடுத்து தொலை. ரொம்ப நேரமா அலசிட்டே இருக்கிற. ஜன்னி கிண்ணி வந்துட போகுது. அவ்வளவுதான் பாரு, முடிஞ்சது. நல்லா முடிஞ்சது. ஏய், என்னடி இது இத்தனை முடிய உருவி வச்சிருக்கா? இந்த கருப்பு முடி தாண்டி கர்ரீஸ் வம்சத்துக்கு அடையாளமே. உன்னைய ஓனர் அலோவ் பண்ணதுக்கு போல்டா இருக்கிற என்னைய பால்டாக்க பாக்குறியா? பசிக்குதுன்னு எவ்வளவு நேரமா கத்திட்டு இருக்க. இந்த வாங்கிக்க. இவரு பெரிய ஆர்டிஸ்ட். பெயிண்டிங்க பாரு, கழுத வந்து கக்குச்சான், நாய் வந்து நக்குச்சாங்கிற மாதிரி. இப்படி பன்னிக்குட்டி மாதிரி படுத்திருந்திருக்கதான் மாட்டு போட்டியா? இரு, எக்ஸசைஸ்னா எப்படி பண்ணணும்னு நான் சொல்லித்தரேன் பாரு. ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு ஹேண்ட்ஸ பெண்ட் பண்ணி காலை தூக்கி கழுத்துல நிக்கணும். அப்பதான் அப்பர் பாடியில இருந்து பிளட் ட்ரெயின் ஆகி பிரெயினுக்கு வந்து பாடி ஃபைன் ஆகும். அப்ப இன்னைக்கும் வெறுண்டைய வீசிட்டு தான் வந்திருக்க. சாப்பாடு குடுக்கற வரைக்கும் சாவடி அடிச்சாதான் சரி வரும் போல. ஏய் நில்றா, வெண்ணா. என்ன அடிக்கிற? பின்ன உன்னை அடிக்காம அவார்டு கொடுப்பாங்களா? சொல்ற, அவார்டு வேணுமா உனக்கு? என்னைய யாருன்னு நினைச்ச? போன ஜென்மத்துல தங்காரூஸ்க்கு கேங் லீடரா இருந்தவன் தான். ஆனா இப்ப நீ மான் தானே? அப்ப மான் கராத்தே காமிக்கிறேன் பாக்குறியா? கஞ்ச பைய எலும்ப நக்கி போட்டு அதை கீழே போட்டு வர தரான். வாட் இஸ் திஸ்? இந்த கர்ரீஸோட ரேடார்லயே ஒரு UFO என்ட்ரியா? நோ. மெதுவா ஆண்டி. ஷோ, மந்த மேலாம் உழுகுது பாரு. சொல்றது கேக்குதான் பாரு இந்த காதம்பரிக்கு. போ, நீ இப்படி தூர் வர்றதுக்கு நான் தூக்கி பிடிச்சிட்டு வர இருக்கேன். ஹே, இப்ப என்ன சொல்லிட்டேன்னு முளைச்சிட்டு இருக்க? இங்க எவ்வளவு சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேடியோட லேப்டாப்புக்கு மவுஸ காணோம். நான் ஒரு மவுஸ் எக்ஸ்பர்ட்ங்கிறதால டேடி என் கூட டிஸ்கஷன்ல இருக்காரு. இப்ப வந்து தூங்கவான்னு கூப்பிடுறேன். அப்புறம் முளைக்காம மொய்ய வைப்பார்களா? உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும். பேசாம இதுல ஏறி ஜம்ப் பண்ணிடலாமா? நோ, யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட். இல்ல, இங்கிலீஷ்ல பேசினாலும் வரல, நம்ம இப்படியே போயிருவோம். சப்பா, என்னடா தங்க நாயி, முரட்டு தீனியா? கப்பு குப்பு அடிக்குது. சொக்க தங்கம் ஜுவல்லரி. இது சொக்க வைக்கும் ஜுவல்லரி. டேக் ஓகே, அடுத்த ஷாட்டுக்கு போலாம். அப்ப இது என்ன முடியலையா? ஷோ, இந்த அபிபி கிட்ட பாலைவனத்துல மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே. மாடல் ஆக்குறன்னு கூட்டிட்டு வந்து மென்டல் ஆக்கிறோம் நாட்டுக்குது. கிளீன் பண்ண எப்ப வர சொன்னா எப்ப வரீங்க ரெண்டு பேரும்? சாரி டான். சரி, ஜெர்ம்ஸ் எல்லாம் அதிகமாயிடுச்சு போல. ஜெர்க்காராம கிளீன் பண்ணுங்க, நான் ரெஸ்ட் மூடுக்கு போறேன். ஓகே டான். ஏய், கத்துறான் பாரு, அப்புறம் உங்க புருஷனை பொறிச்செடுக்க சொல்லிடுவேன். யோ, கம்முன்னு இருக்க மாட்டேன். ஏய், என்ன பண்ற நீயே? கடிக்கிறத முதல்ல நிப்பாட்டு. ஏமா, கண்ணை கரெக்டா வச்சு பாருமா, யார காப்பாத்தணும்னு. கேட்டா நாங்கெல்லாம் பிரிடேட்டர் ஃபேமிலி, கழுத்தை தான் கவ்வுவோன்னு காமன் நேரமா தொங்கிட்டு இருக்கான். காப்பாத்தி விடு. அப்படி கிளம்பி போ. உனக்கு என்னன்னு இருக்கோ அது உனக்கு கிடைக்கும், எனக்கு என்னன்னு இருக்கோ அது எனக்கு கிடைக்கும். இவ்வளவு தூரம் தத்துவத்தை தெருக்கி விட்டுட்டு இருக்க, நீ கொத்துறதுலே குறியா இருக்கிற.
என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நாய் மாதிரி தான் தெரியுதா? இந்த லொல்லெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. என்ன மீறி ஒன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதையும் பாப்போம். பாப்போம், பாத்துருவோம் எவ்வளவு நேரம் நீ இப்படியே இருக்கன்னு. முட்டை போடுறதுக்கு போய் தானே ஆகணும். ஏய், இதுக்கு மேல வந்தா நீ முக்கிட்டு போடுற முட்டைய அமுக்கிட்டு போயிடுவோம் பாத்துக்க. ஓகே ரெடி. உனக்கு எங்க 2 பேத்துல யாரை பிடிக்குமோ அவங்க பின்னாடி ஓடிவா. டே இருங்கடா, எனக்கு உங்க 2 பேத்தையுமே பிடிக்காதே. இவன் என்ன அங்க போய் நின்னுகிட்டு வா வாங்குறா? என்ன கண்டாவி கேம்டா இது? இவனை இங்க ஆளே காணோம். இதுதான் சான்ஸ். இந்த தற்கொலைங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுவோமா? ஆயிடுவோம். பாத்தியா எப்படி குதிக்குதுன்னு? இது பூனை. எக்ஸ்ட்ரீம் இன்சல்ட். மேடம், அந்த ரிமோட்டை கொடுங்க. இந்தா. அப்படியே கீழே வைங்களேன். பாத்தியா, எத்தா தடி கம்ப வச்சு எம்மா தூரம் குதிக்குது அந்த புள்ள. நீ பண்ணுவியா? மேடம், இப்ப கூப்பிட்டேன், திரும்ப மாட்டியே. தாய்வான் தக்காளி. ஷோ, இது வேற. நானே குல்லாவ போட்டு விட்டானு கடுப்புல இருக்கேன். கால நேரம் தெரியாம கேட் போஸ் கொடுத்துட்டு நிக்குது. ஏச்சிப்பா அந்த பக்கம். யூ டோன்ட் வரி மம்மி, உனக்கு நான் இருக்கேன். என்ன நேரம் சோறு முட்டு வேணும். ஓகே. ஆஹா, என் வீட்லயே ஒரு அன்வான்ட் லைஃபா? யோ ஓனரே, இன்னைக்கு காட்டுற என் பவரு அத கபோர்ட்லயே வச்சு கசக்குறேன் பாரு. யோ, எவையா வாஷிங் மிஷின் வாய பழக்க வச்சது? சீக்கிரம் போடு மம்மி பால. ரெடி. இரு. என்ன பங்குதாரர் படிக்கட்டுல வர மாதிரி இருக்கே? அதானே. பாத்தியா மம்மி, நேரடியா ஒரு நாய் கூட நாசுக்கா மோதறத. பரவாயில்ல போடு, பாத்துக்கலாம். எனக்குதான். நான் தான் பிடிச்சேன். யாருக்கிட்ட? என்ன பால் ஒரு மாதிரி இருக்கு? ஐயா, இது கொய்யாக்கா? அதுவும் பாரி கடிச்சிருக்குது. ஒரு பால் வாங்க வக்கில்லாத ஃபேமிலிட்ட தான் வாக்கப்பட்டிருக்கோமா? என்ன மம்மி இது? பரவாயில்ல வித்ரா, எல்லாமே ரவுண்டா தானே இருக்கு. இந்த ரெடியா? 1 2. 3 சொல்லல. சீக்கிரமா போடா, அப்புறம் உனக்கு கிடைக்காது. பரவாயில்ல, அத பங்குதாரரே படிச்சுக்கிட்டோம். காஞ்சு போன கொய்யாக்கு காம்படிஷன் வேற. இங்க வா, எப்பா பாரு சோகமாவே மூஞ்ச வச்சுக்கிட்டு. கரகர முண்டா, கபால ஹண்டா, பித்தள குண்டா, வெத்தல குண்டா. ஹே, அவ்வளவுதான் போ. கரீஸ் பவர் டிரான்ஸ்பர்.